வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எல்லாருமே ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துல பல நேரங்கள்ல நாம நம்மளையே தொலைச்சிடுறோம். மனசு சரியில்லப்பா, இந்த ஒரு வார்த்தைய நீங்க எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க, இல்ல எத்தனை பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ரணம். ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்குறதுக்கும் காலையில உற்சாகமா எழுந்துக்கிறதுக்கும் காரணம் அவன்கிட்ட இருக்கிற பணமோ வசதியோ கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற மனசுதான். உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், ஆனா இந்த குட்டி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மனசு மட்டும் உடைஞ்சு போயிருந்தா அந்த பணம் வெறும் காகிதம் தான். ஆனா எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் உடையாத ஒரு இரும்பு மனசு உங்ககிட்ட இருந்தா நீங்க தான் இந்த உலகத்துக்கே ராஜா. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்க ரத்தத்துல ஒரு புது வேகம் பாயிறத நீங்க உணர்வீங்க. ஏன்னா இது உங்களுக்காக செதுக்கப்பட்ட பதிவு. இடையில ஒரு பாயிண்ட தவற விட்டாலும் உங்களுக்கான அந்த தெளிவு கிடைக்காமலேயே போயிடும். அதனால முழுமையா பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்களே மாத்துங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதலாவது, கடந்த கால சுமையை இறக்கி வைங்க. நம்மள பல பேருடைய இன்றைய கண்ணீருக்கு காரணம் நேற்றைய கசப்பான நினைவுகள் தான். அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காத்து அடிச்சா இலைகள் அசையும், சின்ன சின்ன செடிகள் அசையும், ஏன் பெரிய மரங்கள் கூட வளைந்து கொடுக்கும். ஆனா அந்த மலையை மட்டும் பாருங்க, எத்தனை புயல் வந்தாலும் அது அசையாம நிற்கும். ஏன்னா அசைவதுங்கிற பலவீனத்தை காட்டும் ஒரு கருவி. அசையாமல் இருக்கிறது தான் உங்களை உறுதியாக்கும் வலிமையான கருவி. நீங்க அலைந்து திரியிற உங்க மனசை முதல்ல அமைதியாக்க முயற்சி செய்யுங்க. கடந்து போனதை நினைச்சு இடிஞ்சு போறது உங்க எதிர்காலத்துக்கு நீங்களே வைக்கிற முற்றுப்புள்ளி. நேத்து நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது, ஆனா அந்த நினைவுகளை இன்னைக்கு உங்களை காயப்படுத்த விடாம தடுக்கிற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க அசையாத மலையா நிக்க போறீங்களா, இல்ல காத்துல ஆடுற சருகா இருக்க போறீங்களா? நீங்க மலையா நின்னா மட்டும்தான் உங்க லட்சியத்தை உங்களால தொட முடியும். உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா முதல்ல கடந்த காலத்தை ஒரு பாடமா மட்டும் பாருங்க. அது ஒரு பாரம் கிடையாது. அந்த தோல்வியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அந்த அவமானத்துல இருந்து நீங்க எப்படி மேல வர போறீங்க, இத மட்டும் யோசிங்க. நீங்க உறுதியா நிக்க ஆரம்பிச்சுட்டா எந்த ஒரு காலமும் உங்களை வீழ்த்த முடியாது. கடந்த காலத்தை எரிச்சிட்டு அந்த சாம்பல்ல இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க இன்னைக்கு உயிர் தள்ளணும். ரெண்டாவது, மௌனத்தின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. பேசும் திறமையை விட பேசாம இருக்கிற திறமை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய திறமைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாம ஏன் அதிகமா பேசுறோம் தெரியுமா? மத்தவங்க முன்னாடி நம்மள பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக. ஆனா எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் சலசலன்னு பேசுறவன் தன்னோட பலவீனத்தை ஈஸியா மத்தவங்க கிட்ட காட்டி கொடுத்துடுவான். ஆனா ஒரு முட்டாள் கூட மௌனமா இருந்தா அவன் வெளி உலகத்துக்கு ஒரு பலசாலியா அறிவாளியா தான் தெரியுமா. அதனாலதான் ஞானிகளும் மேதைகளும் குறிப்பிட்ட காலங்கள்ல மௌன விரதம் இருந்தாங்க. மொழிகளை எடுத்துக்கோங்க. பிரெஞ்சு மொழியில ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆங்கிலத்துல 2 அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியில ஒரு வார்த்தைக்கு 4-5 அர்த்தங்கள் இருக்கு. ஆனா மௌனம்ங்கிற அந்த ஒரு மொழிக்கு மட்டும்தான் எல்லை இல்லாத அர்த்தங்கள் இருக்கு. ஏராளமான வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட வெறும் 7 வார்த்தையில உலகத்தையே அடக்குன திருக்குறள் ஒரு நிலையான தத்துவத்தை சொல்லுது. உங்க ஆரோக்கியத்துக்கும் சரி மன அமைதிக்கும் சரி மௌனம் மிக மிக அவசியம். நீங்க மௌனமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல உங்க சக்தியை வீணாக்காதீங்க. மௌனம்ங்கிறது உங்க பயம் கிடையாது, அது உங்க பலம். அமைதியா இருக்கிற கடலுக்குள்ளதான் அதிக ஆழமும் சக்தியும் இருக்கும். உங்க வெற்றியை நீங்க சத்தமாக்க நினைச்சா முதல்ல நீங்க அமைதியா இருக்க பழகுங்க. உங்க மௌனம் எதிரியை யோசிக்க வைக்கும், உங்களை ஒரு மகா சக்தியா உருவாக்கும். மூணாவது, உங்களை அடுத்தவரோடு ஒப்பிடாதீங்க. ஒரு இரும்ப வெளியில இருக்கிற எந்த ஆயுதத்தாலையும் அவ்வளவு சீக்கிரம் அசைச்சிட முடியாது. ஆனா அந்த இரும்புக்குள்ளேயே உருவாகிற தூறு அந்த இரும்பையே முழுசா செதைச்சிடும். அதே மாதிரிதான் உங்களை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற அந்த எண்ணம் உங்க சிந்தனைய சிதைச்சி உங்களை அழிச்சிடும். அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான், இவன் இவ்வளவு
வேகமா வளர்ந்துட்டான்னு நினைச்சு நீங்க துவண்டு போறது உங்களுக்கே நீங்க செய்கிற துரோகம். நீங்க உங்க இடத்துல உறுதியா நின்னுட்டா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. வாழ்க்கையில வர்ற சோதனைகளை சுனாமி மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும், ஏன் சுனாமியே வந்தாலும் அது ஒரு கட்டத்துல கரைஞ்சு போய் காணாம போயிடும். ஆனா அது ஏற்படுத்திட்டு போன சுவடுகளை நாம ஒரு பாடமா எடுத்துக்கணும். அடுத்த முறை ஒரு சுனாமி வந்தா எப்படி தப்பிக்கணும்னு நாம கத்துக்கிறோம்ல, அதுபோல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம் வந்தா அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அந்த துன்பம் மறுபடியும் வந்தா அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இத புரிஞ்சுக்க உங்க மனசுக்கு அமைதி தேவை. இன்னைக்கு எதிரியோட கை ஓங்கி இருக்கலாம், உங்க துக்கத்தோட அளவு உயர்ந்து இருக்கலாம். ஆனா அது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. நீங்க தோக்குற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகலாம், முடங்கி இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இதெல்லாம் தற்காலிகமானதுதான். இரும்புக்குள்ள இருக்கிற அந்த துருவை எப்படி தட்டி எரியிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிடுற அந்த எண்ணத்தை இப்போவே தூக்கி எறிங்க. உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். அப்போ நீங்க எல்லாரையும் விட வேகமா ஓடுவீங்க. 4வது, அடுத்தவரை திருப்திப்படுத்த நிம்மதியை இழக்காதீங்க. நீங்க இந்த பூமியில பிறந்த அடுத்த நொடி இந்த உலகம் உங்ககிட்ட சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? உன் உயிரை கொடுத்துட்டேன், வாழ்க்கைய உன் கையில கொடுத்துட்டேன், இனி உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீயே தேடுன்னு. உங்களால பல பேரோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கலாம், அது ஒரு உன்னதமான குணம். ஆனா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்றது நீங்க பிறந்த அடையாளத்தையே அழிக்கிறதுக்கு சமம். மத்தவங்களை திருப்திப்படுத்த மட்டுமே வாழுறது ஒரு வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய மதிப்பு தெரியாத ஒருத்தருக்காக நீங்க வாடுறதும் அவங்க முன்னாடி உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யறதும் இந்த உலகத்திலேயே நீங்க செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். 100 ஏழைகளுக்காக உழைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் தகுதி இல்லாத ஒருத்தருக்காக நீங்க கண்ணீர் சிந்தக்கூடாது. உங்க குணமும் உங்க காதலும் புரியாத இடத்துல நீங்க இருக்கிறது உங்களுக்கு நீங்களே செய்யற அவமானம். இப்பவே மாத்துங்க அந்த மனநிலையையும் அந்த எண்ணத்தையும். உங்க வாழ்க்கைக்கான பாதையை நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க சொல்ற பாதையில போனா நீங்க அவங்களாதான் மாற முடியுமே தவிர நீங்களா வாழ முடியாது. உங்களுக்கு எது நிம்மதியை தருது, உங்க மனசு எப்போ சந்தோஷப்படுது அதை மட்டும் பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். மத்தவங்களுக்காக வாழ்றதை நிறுத்திட்டு உங்க லட்சியத்துக்காக வாழுங்க. 5வது, கடைசி மூச்சு வரைக்கும் போராடுங்க. ஒரு தோல்வி வந்த உடனே தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைக்கிற கோழைகள் ஒரு நிமிஷம் யோசிங்க. சாகிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஆனா அந்த ஒரு நிமிஷம் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட அத்தனை சுமைகளையும் துன்பங்களையும் உங்க அம்மா அப்பா மனைவி குழந்தைகள்னு உங்க மேல அன்பு வச்சிருந்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு போறதுக்காகவா நீங்க பிறந்தீங்க? ஒரு மீனை தூக்கி தரையில வீசுனா அதுவும் தன்னோட கடைசி மூச்சு வர துடிதுடிச்சு உயிர் வாழத்தான் போராடும். ஒரு சின்ன உயிருக்கே அவ்வளவு போராட்டம் இருக்கும்போது 6 அறிவு படைச்ச நீங்க ஏன் இடையிலேயே மூச்சை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட உயிர் இருக்கா, தெளிவான சிந்தனை இருக்கா, அது போதும். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சூழலையும் உங்களால சமாளிக்க முடியும். முன்னாடி யமனே வந்து நின்னாலும் வா மோதி பார்க்கலாம்னு சொல்ற அந்த துணிச்சல் தான் மனுஷனோட அடையாளம். நாளைய குழப்பங்களை மண்டையில ஏத்தி மனச சின்னாபின்னமாக்காதீங்க. இன்றைய கணத்தை எப்படி வாழணும், எப்படி நிதானமா கடந்து போகணும்னு மட்டும் யோசிங்க. ஒரு செடி வளர்றதுக்கு கூட மண் கூட போராடுது. ஒரு பறவை இறை தேட போராடுது. நீங்களும் ஒரு போராளி தான். கடைசி வரை போராடுறவன் தான் இங்க ஜெயிக்கிறான். உங்க வாழ்க்கை இன்னொருத்தருக்கு பாடமா இருக்கணுமே தவிர ஒருபோதும் பரிதாபமா இருக்க கூடாது. நீங்க ஒரு வெற்றியாளர், அதை உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க. நண்பர்களே, உடைந்து போன உங்க மனசுக்கு இந்த 5 விஷயங்கள் ஒரு புதிய வெளிச்சத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இனிமே சோகமா இருக்கேன், சோக பாட்டு கேட்கிறேன்னு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க வாழ்க்கையை இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு திருவிழா
திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது மனசு உடைஞ்சு இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இப்போ உங்க மனசுல ஒரு புது உறுதி பிறந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் அந்த ரெட் ஹார்ட்டை வந்து டைப் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த உறுதியை இந்த உலகம் பார்க்கட்டும். முக்கியமா உங்களுடைய ஆதரவை தர்றதுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. வாழ்க்கை உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. சிங்கமா நிமிர்ந்து நடங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.